இது தமிழருவி வானொலி ஜெர்மனி. இன்றைய காலை கதம்பத்தில் அடுத்து இணைந்து கொள்கின்றார் தக்கோலத்திலிருந்து என் ஜெல்நாதன் ஐயா அவர்கள். குரலும் பொருளும் என்ற தலைப்பிலே நிறை அழிதல் குறித்து பேச வருகின்றார். வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் என் வணக்கம். குரலும் பொருளும் அதிகாரம் 126 நிறை அழிதல் எனும் தலைப்பில் திருவள்ளுவரை தொழுது எண்ணுள் பதிந்தவர்களை வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜெலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. வேதப் பொருளாக விளங்கும் திருக்குறள் ஓதுவதற்கு எளிது, உணர்வதற்கு அரிது. உள்ளுந்தோறும் உள்ளுந்தோறும் உள்ளம் உருக்கும் என மாங்குடி மருதனார் திருவள்ளுவ மாலையில் குறிப்பிடுகின்றார். திருக்குறள் என்பத்துப்பால் அதிகாரம் 126 நிறை அழிதல். நாணம் என்னும் தாழ்பால் பொருந்திய நிறை என்று சொல்லப்படும் கதவை காமம் ஆகிய கோடாலி உடைத்து விடுகிறதே என்பதாம். நிறை அழிதல் அதிகாரத்தில் உள்ள குறளையும் பொருளையும் சிந்திப்போம். அதிகாரம் 126 நிறை அழிதல். 1251வது திருக்குறள். காம கணிச்சு உடைக்கும் நிறை என்னும் நாணு தாழ் வீழ்த்த கதவு. நாணம் எனும் தாழிட்ட மன அடக்கமெனும் கதவை காமமெனும் கோடாரி உடைத்துவிடும். 1252. காமம் என ஒன்றோ கண்ணின்று என் நெஞ்சத்தை யாமத்தும் ஆளும் தொழில். காமமென்ற கொடிய ஒன்று நள்ளிரவிலும் இரக்கமின்றி என்னை துன்பப்படுத்தும் தொழிலை மேற்கொள்ளச் செய்கின்றது. 1253. மறைப்பேன் மண் காமத்தை யானோ குறிப்பு இன்றி தும்மல் போல் தோன்றிவிடும். யான் இக்காதலை மறைக்க முயன்றபோது என் எண்ணப்படி அடங்காது, தும்மலைப் போல் வெளிப்பட்டுவிடும். 1254. நிறைவுடையேன் என்பேன் மண் யானோ என் காமம் மறை இறந்து மன்றுபடும். யான் இதுவரை அடக்கமுடையவன் என்றிருந்தோ என் காமம் மறைத்தலை கடந்து பலரும் அறிய வெளிப்படுகின்றது. 1255. செற்றார்பின் செல்லா பெருந்தகமை காமநோய் உற்றார் அறிவது ஒன்று அன்று. பிரிந்த காதலர் பின்னே செல்லாத பெருந்தன்மை காமநோயால் வருந்துவர் அறியக்கூடிய ஒன்றல்ல. 1256. செற்றவர் பின் சேரல் வேண்டி அளித்தரோ ஏற்று என்னை உற்று துயர். பிரிந்து சென்றவர் பின்னே செல்லும்படி செய்த என்னை அடைந்த இத்துன்பம் எத்தகையது, மிகவும் இரங்கத்தக்கது. 1257. நான் என ஒன்றோ அறியலம் காமத்தால் பேணியார் பெற்ற செயின். நம்மால் விரும்பப்பட்டவர் காதலினால் நாம் விரும்பியவற்றை செய்வாராயின் நாணம் என்ற ஒன்றை அறிய மாட்டோம். 1258. பன்மாய கல்வன் பனிமொழி அன்றோ நம் பெண்மை உடைக்கும் படை. உள்ளங்கவரும் பொய்யான இனிய சொற்களொன்றோ நமது மன அடக்கத்தை உடைக்கும் ஆயுதம். 1259. புலப்பல் எனச் சென்றேன் புள்ளினேன் நெஞ்சம் கலத்தல் உருவது கண்டு. காதலரோடு பிணங்கும் கருத்தோடு சென்றேன், என் மனம் அவருடன் கலத்தலை அறிந்து தழுவிக்கொண்டேன். 1260வது திருக்குறள். நீனம் தீயில் இட்டென்ன என் நெஞ்சினார்க்கு உண்டோ புணர்ந்து ஊடி நிற்பேம் எனல். காதலரை கண்டவுடன் தீயிலிட்ட நெய்போல் உருகுவார்க்கு கூடிய பின் பிணங்குபோல் என்ற மன உறுதியுண்டோ. இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் குறளையும் பொருளையும் சிந்திப்போம்.
வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறிவு வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. மிக்க நன்றிகள் ஐயா. மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம். இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி.